பாகிஸ்தான் தனது 79வது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகிறது. அதேபோன்று இந்தியா தனது 79வது சுதந்திர தினத்தை நாளை 15ஆம் தேதி கொண்டாட உள்ளது. இந்த இரு நாடுகளின் சுதந்திர தினம் பற்றி அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இந்திய சுதந்திர சட்டமானது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியே கையெழுத்திடப்பட்டது. இதுவே இந்த இரு நாடுகளினதும் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. இருப்பினும் இரு நாடுகளின் சுதந்திரத்திற்கான சட்டப்பூர்வ அடிப்படை ஆகஸ்ட் 15ஆம் தேதியாக இருக்கிறது. அப்படியென்றால் இந்த இரு நாடுகளும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை தானே சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும். இருப்பினும் பாகிஸ்தான் ஏன் இந்தியாவிற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது என்பது பலருக்கும் புதிராகவே உள்ளது. 1947ஆம் ஆண்டு இந்திய துணைக்கண்டம் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்தியா மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பாகிஸ்தான் என 2 தனி நாடுகளாக பிரிக்கப்பட்டது. இந்த பிரிவினை 2 நாடுகளும் தங்கள் சொந்த சுதந்திரத்தை அறிவிக்கவும், தனித்தனி தேசிய கொடிகளை ஏற்றவும், தனித்தனி தேசிய கீதங்களை இசையமைக்கவும் வழிவகுத்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டும் ஒரே நாளில் சுதந்திரம் அடைந்திருந்தாலும் நிர்வாக ரீதியான காரணங்களால் சுதந்திர தினங்கள் வெவ்வேறு திகதிகளில் கொண்டாடப்படுகின்றன. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட்பேட்டன் பாகிஸ்தானின் ஆட்சி அதிகாரத்தை அதன் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவுக்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று கராச்சியில் வைத்து மாற்றினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திர நாடாக மாறும் தினம் ஆகஸ்ட் 15 என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகார பரிமாற்றம் நடந்ததால் பாகிஸ்தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதியையே தனது சுதந்திர தினமாக ஏற்றுக்கொண்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே இரவில்தான் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளது. ஆனால் ஏன் பாகிஸ்தான் 14ஆம் தேதியன்று தனது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது என்பதற்கான பல கோட்பாடுகளும் கூறப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஃபேக்ட் கிரசெண்டோ சார்பில் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.